This video sponsored by genreviews.online. இது ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட். இந்த சைட்டில் எல்லா விதமான எலக்ட்ரானிக் அண்டு கேஜெட் அண்டு ஹோம் ஆக்சசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ மழை சீசனாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியாக எப்படி போண்டா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ கடலை மாவு எடுத்துக்கணும். அது கூடவே 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறோம். அடுத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிறோம். அதை கட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். கருவேப்பிலை நிறைய எடுத்து கட் பண்ணி போடணும். அடுத்ததாக முருங்கைக்கீரை நிறைய எடுத்துக்கிறோம். அதையும் கட் பண்ணி போடுறோம். இதில் அதிகமாக சேர்க்க வேண்டிய பொருள் கருவேப்பிலையும் முருங்கைக்கீரை, வெங்காயம் தான் அதிகமாக சேர்க்கணும். இது கூடவே சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் ஏதாவது ஒன்று கட் பண்ணி போட்டுக்கிறோம். இது கூட உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சோடாப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி மாவை மிக்ஸ் பண்ணுறோம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, லைட்டாக தான் சேர்க்கணும். நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் மாவை ஊற வைக்கணும். இங்கே அடுப்பில் எண்ணெய் காய வச்சாச்சு. இந்த காஞ்ச எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எண்ணெயை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்து மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். எதுக்காக இதை மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மாவு நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணுறோம். சின்ன சின்னதாக போண்டா போட்டாச்சு. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அது வேக வைக்கணும். போண்டா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணுது. இங்கே பாருங்கள், எண்ணெயே இல்லை போண்டாவில். அப்படியே உடைக்கும்போது எண்ணெயே இல்லை. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.